திட்டம் தொடர்பாக ஒன்றிய அமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். ஒன்றிய அரசின் துரோகத்தால் தமிழ்நாடு மக்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் என்றும் தமது கண்டன பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். கூடுதல் விவரம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிடில் ஒன்றிய அரசின் நிதியான 5000 கோடி ரூபாயினை தமிழகம் இழக்க நேரிடும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் கூறுவது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு அறிக்கையினை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சில ஷரத்துக்கள் உள்ளது என்றும் அதே போன்று பல்வேறு தருணங்களில் சுட்டிக்காட்டியதையும் அதையும் தமிழகம் மட்டுமன்றி பின்பற்ற வேண்டும் என வலுக்கட்டாயமாக வற்புறுத்துவது இது தமிழகத்தின் அந்த கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதனையினை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு வகையில் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கும் அதே போன்று ஒன்றிய அரசிற்கும் எதிரான ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று தமிழகத்தில் சிறப்பான சாதனைகளை கல்வித்துறையில் அடைய காரணமாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை பாதிப்பு ஏற்படும் வகையில் மும்மொழி கொள்கையினை வற்புறுத்தி திணிக்க முயலக்கூடிய அந்த ஒன்றிய அரசின் முயற்சியினால் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சூழ்நிலையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காவிடில் சுமார் 5000 கோடி ரூபாய் நிதியினை தமிழகம் இழக்க நேரிடும் என்று குறிப்பிடு என்பது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துவதோடு ஒன்றிய அரசின் மீதான அந்த கோபத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு SSA சமர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய அந்த பங்கு நிதியினை இந்த ஆண்டு திடீரென்று நிறுத்தியிருப்பதாகவும் இதனால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களிடையே மிகுந்த கோபம் ஏற்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அறிவு சார்ந்த தலைவர்களால் அதாவது பேரறிஞர் அண்ணா போன்றவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இருமொழி கொள்கையின் அவசியம் மற்றும் சிறப்பு பற்றி ஒன்றிய அரசிற்கு எடுத்துரைத்ததன் அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு இந்த அலுவல் மொழி சட்டம் 1963 இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அலுவல் மொழி 1976 கீழ் வகுக்கப்பட்டு இன்று வரை தமிழகத்தில் தாய்மொழியான தமிழ் தொடர்ந்து அதே போன்று தொடர்பு மொழியான ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையினை கடந்த ஆட்சி காலங்களில் பொழுது ஏற்பட்டிருப்பதாகவும் அரசும் கடைபிடித்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் ஒன்றிய அரசிற்கும் அதே போன்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரும் இது போன்ற ஒரு செயல்பாடு தன்னிச்சை போக்கான மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசிற்கும் ஒன்றிய கல்வி அமைச்சருக்கும் கண்டனமாக தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.